இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையத்துக்கு போய் கிட்டத்தட்ட அங்கே உள்ள அந்த டிம்பர் மரங்களை பார்த்தீங்கன்னா தேக்கு, சந்தனம், செஞ்சந்தனம் இந்த மாதிரி வந்து மரங்களை வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு தென்னை மரத்தை ஒட்டி வேலியில் வந்து பயிர் அமைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தென்னங்கண்டை சுற்றி வச்சுட்டோம், அதுக்குள்ளே கொய்யா கண்டு வச்சுருக்கோம், அது போக எலுமிச்சை வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து ஒரு கண்டு 20 கண்டு 10 கண்டு ரொம்ப வைக்காமல் அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ அது போக பார்த்தீங்கன்னா மகாக்கனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலியை ஒட்டி சுற்றி இல்லை எல்லாத்துலேயும் நம்ம வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஈஸா வாங்க. ஈஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா தான் தர்றாங்க, 5 ரூபா 10 ரூபா தான் தர்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மற்ற இதில் வந்து 150 ரூபா வாங்குறாங்க. பட் இங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி வந்து எல்லா விவசாயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வேலி ஓரத்தில் இந்த மாதிரி கண்டை வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்டுகளை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈசா யோகமத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதனால் ஈசா யோகமத்தில் வாங்க, மற்ற இடத்துல போய் வாங்காதீங்க. ஏன்னா மற்ற இடத்துல கிட்டத்தட்ட 150 200 சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கண்டு டேமேஜ் மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைஞ்சிடும். அப்படின்னும்போது நம்ம தைரியமாக வந்து இந்த கண்டுகளை வாங்கி வைக்கலாங்க. அதனால் ஈசா யோகமத்தில் கண்டிப்பாக வாங்க. நான் வந்து அப்படி தான் வேலி யோகத்தில் வைக்கிறதுக்காண்டி ஈசா யோகமத்துலேருந்து வாங்கி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் ஃபுல்லாக வந்து சந்தன மரம், செஞ்சந்தனம், மகாக்கனி எல்லாமே வந்து வாங்கினேன். வாங்கி வேலி ஓரத்தில் ஃபுல்லாக இது பார்த்தா சந்தனம் வேலி ஓரத்தில் ஃபுல்லாக வந்து வச்சு விட்ருக்குங்க. இது வந்து எப்படி தலையுது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் பயிர். இந்த 20 வருஷம் பயிரில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்தில் பார்த்தேன். ஏன்னா உள்ளே வைக்க முடியாது, உள்ளே ஃபுல்லாக தென்னங்கண்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து வேலி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அவக்கோடா, வேலி ஓரத்தில் என்னென்ன பயிர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு தென்னங்கண்டுக்கு நடுவில் அதுக்கு நான் டீப் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம தரை வந்து பார்த்திங்கன்னா செம்மண் சரளை. இந்த சரளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் வந்து நல்லா வரும்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் சாண்டலும் சந்தனம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லா மரத்தையும் வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம விவசாயங்கள் ஊடுருவதற்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏதாவது வந்து ஒரு விவசாயம் போச்சுனாலும் ஒரு விவசாயம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி வேலி ஓரத்தில் வைங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தலைஞ்சி அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டோம். இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி விட்டால் போதும், ஈஸியாக வளர்ந்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் பெல் பட்டன், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து காணுங்கள்.